உம்முத்தஹ்தா மனைவி, தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க. ஏனென்றால் ஃபஇன்னி பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னா, சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தை நான் அல்லாஹ்வுக்கு வியாபாரம் செய்து விட்டேன். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் அவர்களுடைய ஆன்மாவையும் பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கி விட்டான். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே, அல்லாஹுடைய மிகப்பெரிய உதவியால் அல்லாஹு தஆலா எங்கள் மீது அன்பு கொண்டதன் காரணமாக அல்லாஹ் அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்கும் இந்த இடத்திலே நம்ம எல்லோரையும் ஒன்று சேர்த்திருக்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, திருப்திகரமான வாழ்க்கை என்று சொல்கின்ற பொழுது அடிப்படையில் நாம் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா சொல்கின்றான், وَمَا خَلَقْتُ الْجِنَّ وَالْإِنسَ إِلَّا لِيَعْبُدُونَ. அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்கின்ற பொழுது நாம் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ்வை வணங்குவதற்காக அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்கின்றான். அப்போ ஒரு மனிதன் வாழ்கிறான் என்று சொன்னால் அவன் வணங்கி கொண்டிருக்கிறான். யாரெல்லாம் உலகத்தில் வாழ்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வணங்கி கொண்டிருக்கிறார்கள். அப்போ கேள்வி என்ன? யாரை வணங்குகிறார்கள்? யாரை வணங்கி கொண்டிருக்கிறார்கள்? அல்லாஹ்வையா? அல்லாஹ்வோடு சேர்த்து மனோ இச்சையை வணங்கி கொண்டிருக்கிறார்களா? அல்லது அல்லாஹ்வோடு சேர்த்து மூதாதையர்களை வணங்கி கொண்டிருக்கிறார்களா என்ற கேள்வியை நாம் எழுப்ப வேண்டும். அப்போ எனவே வாழ்க்கையினுடைய அடிப்படை அல்லாஹுவை மாத்திரம் வணங்கி வழிபடுவது. அல்லாஹுவை வணங்கி வழிபடுவதில்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியானதாக திருப்திகரமானதாக அமையும் என்பதை இந்த குர்ஆன் வசனம் நேரடியாக சொல்கிறது. இபாதத்தையும் மனித வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. இபாதத்தையும் மனித வாழ்க்கையும் பிரிக்க முடியாது. அப்போ வாழ்கிறோம், நாம் அல்லாஹுவை மட்டும் வணங்குகிறோம் என்றால் நம்முடைய வாழ்க்கை அல்லாஹு தஆலா சொல்வதை போன்று ஹயாத்தன் தய்யிபாவாக மகிழ்ச்சிகரமானதாக மன நிம்மதி மிக்கதாக இருக்கும். அல்லாஹ் அதை அழகாக சொல்கிறான். ஈமான் இல்லா லியஅ்புதூன் என்பதற்கு ஷேகுல் இஸ்லாம் முஹம்மது பின் அப்துல் வஹாப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கின்ற பொழுது இல்லா லியுவஹிதூன், லியஅ்புதூன் என்பதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இல்லா லியுவஹிதூன், இபாதத்தில் அடிப்படை தௌஹீத், இபாதத்தினுடைய அடிப்படை தௌஹீத். அல்லாஹுவை மாத்திரம் நம்பி அவனுடைய வணக்க வழிபாடுகளில், பிரார்த்தனையில், நம்பிக்கையில் எல்லாவற்றிலும் ஒருமைப்படுத்தி செய்யப்படுகின்ற வணக்க வழிபாடுகள் தான் பெருமதி மிக்கதாக இருக்கும். அப்போ எனவே அப்படிப்பட்ட ஒரு பெருமதியான வாழ்க்கையை ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுதுதான் அல்லாஹு தஆலா சொல்கின்றான் அது சாலிஹான் அமலாக வரும். அந்த சாலிஹான் அமல் செய்யக்கூடியவர்களுக்குத்தான் அல்லாஹு தஆலா ஹயாத்தன் தய்யிபாவை சொல்கிறான். மன் அமில சாலிஹம் மின் ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة وَلَنَجْزِيَنَّهُمْ أَجْرَهُمْ بِأَحْسَنِ مَا كَانُوا يَعْمَلُونَ. அல்லாஹ் அங்கே வணங்குவதற்காக படைக்கப்பட்ட மனிதன் எப்படி வணங்கணும் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். மன் அமில சாலிஹன் மின் ذكرٍ أو أنثى, ஆணாயினும் பெண்ணாயினும், வஹுவ முஃமின், முஃமினாக இருக்கும் நிலையில். இந்த ஈமான் அது வாழ்க்கையினுடைய அடிப்படை. அந்த ஈமான் சரியான நிலையில் சாலிஹான் அமல் செய்தால் அல்லாஹ் சொல்கிறான் அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அவர்களுக்கு நாம் ஃபலனுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா, அவர்களுக்கு திருப்திகரமான மனமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை நாம் கொடுப்போம். அது மட்டுமல்ல, இந்த உலகத்தில் மகிழ்ச்சிகரமான ஈமானினூடாக மகிழ்ச்சிகரமான வாழ்க்கை பெறுகின்ற ஒரு மனிதன்தான் நாளை மறுமையில்
அல்லாஹ்விடத்தில் சொர்க்கத்தையும் பெறுகிறான். அல்லாஹ் சொல்கிறான் வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பி அஹ்ஸனி மா கானூ யஅமலூன். பி அஹ்ஸன், ஹசன் அல்ல, பி அஹ்ஸன்னா மிக மிக அழகானது, அவர்கள் செய்ததில் மிக அழகானவற்றிற்கு அல்லாஹ் கூலியை கொடுக்கிறான். அல்லாஹ் என்ன சொல்றான்? அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா. அல்லாஹ் உங்களை படைச்சதே அதுக்கு தான். அல்லதி ஹலகல் மௌத வல் ஹயாத, மௌத்தையும் ஹயாத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு வச்சு படைச்சிருக்கிறது எதற்காக? லியப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்ஸனு அமலா, உங்களில் அழகிய அமல் யார் செய்கிறார் என்பதை பரிசீலிப்பதற்காக. அப்ப எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது அது அல்லாஹுவை வணங்குவதற்கானது. ஆனால் அல்லாஹுவை வணங்குகின்ற பொழுது அல்லாஹு தாலா கொடுக்கின்ற ஒன்றுதான் திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கை. இப்ப எப்ப அந்த நிலை பறிக்கப்படும்? அந்த நிலை எப்ப பறிக்கப்படும் என்றால் அல்லாஹு தாலா சொல்கின்றான், وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قال رب لم حشرتني أعمى وقد كنت بصيرا قال كذلك أتتك آياتنا فنسيتها وكذلك اليوم تنسى ومن أعرض عن ذكري. யார் என்னுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, யார் என்னுடைய திக்ரை என்ன? என்னுடைய சிந்தனையை, என்னுடைய ஞாபகத்தை, என்னுடைய குர்ஆனை, என்னுடைய அத்தாட்சிகளை யார் ஒரு மனிதன் அல்லாஹ் இப்படி வாழுங்க என்று சொல்கின்ற அந்த லைஃப் ஸ்டைல் வாழ் ஒழுங்கை மறுக்கிறார்களோ, புறக்கணிக்கிறார்களோ, குர்ஆனை படிப்பதில் இன்பம் இல்லை, குர்ஆனை ஓதுவதில் இன்பம் இல்லை, தஃப்சீரை படிப்பதில் இன்பம் இல்லை, அல்லாஹ் பற்றி விளங்குவதில் இன்பம் இல்லை. அல்லாஹ் விளங்குறதுக்கு அல்லாஹ்வுடைய வார்த்தையை விட வேற என்ன வேணும்? அல்லாஹ் விளங்குறதுக்கு அவனுடைய வார்த்தையை விட வேற என்ன வேண்டும்? அப்ப எனவே குர்ஆன்ல ஒரு ஈர்ப்பு இல்லை, குர்ஆனை படிக்கணுன்ற ஆசை இல்லை. குர்ஆனை படித்தால்தான் அந்த குர்ஆனின் படி அவரால் வாழ முடியும். அப்படிப்பட்ட ஒரு குர்ஆனை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை, வசனங்களை யார் புறக்கணிக்கிறாரோ, அல்-இஅராத், புறக்கணிப்பது என்பது சொல்லால் இருக்கும், செயலால் இருக்கும். சொல்லால நாம் புறக்கணிக்கிறது மாதிரித்தான் நாம் செயலால புறக்கணிக்கிறதும் இருக்கும். சில பொழுது அல்லாஹ் அதற்கான வாசல்களை திறந்து தந்திருப்பான். ஆனால் நாம் அதை விட்டு தூரமாகின்ற நிலை இருக்குமாக இருந்தால் இது செயலால் அல்லாஹுடைய வசனங்களை புறக்கணிப்பதாக அமைந்துவிடும். وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِي فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا. யார் அல்லாஹுடைய திக்ரை புறக்கணிக்கிறாரோ, அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத வாழ்க்கைக்கு அல்லாஹ் சொல்கிறான் فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவன் நெருக்கடியான வாழ்க்கை கொடுப்போம். அப்ப அங்க அல்லாஹ் சொல்ற ஹயாத்தன் தய்யிபாவை கொடுப்போம். இங்க அல்லாஹ் சொல்கின்றான், யாரெல்லாம் அல்லாஹுடைய சிந்தனையை விட்டு பராமுகமாக வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய திக்ரை புறக்கணிக்கிறார்களோ, فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا, அவர்களுக்கு நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம். அங்க அல்லாஹ் சொல்றான் மனமான வாழ்க்கையை கொடுத்து நாளைக்கு மறுமையிலையும் நல்ல கூலியை கொடுப்போம் என்று. இங்க அல்லாஹ் சொல்றான் எப்படி? அவர்களுக்கு உலகத்துல நெருக்கடியான வாழ்க்கையை கொடுப்போம், நாளை மறுமையில وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, நாளை மறுமை நாளையில அவர்களை நாம் குருடர்களாக எழுப்புவோம். யார் அல்லாஹுடைய வசனங்களை, அல்லாஹுடைய அத்தாட்சிகளை அல்லாஹ் சொன்னபடி வாழ்க்கையை கொண்டு செல்லவில்லையோ, வாழவில்லையோ, அவர் அல்லாஹ் நாளை மறுமையில எப்படி எழுப்புவான்? وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى, அவரை நாம் குருடனாக எழுப்புவோம். அப்ப அந்த மனிதன் கேட்பான், قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى, யா அல்லாஹ் என்ன நீ குருடனாக எழுப்பியிருக்கிறாயே, وَقَدْ كُنْتُ بَصِيرًا, நான் உலகத்துல நல்ல பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன் யா அல்லாஹ், நான் உலகத்துல நல்ல பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், ஏன் இந்த நாளில் என்னை குருடனாக எழுப்பியிருக்கிறாய் என்ற மனிதன் கேட்பான். அல்லாஹ் சொல்வான், قَالَ كَذَلِكَ, قَالَ كَذَلِكَ, அது அவ்வாறுதான், أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى, உன்னிடம் என்னுடைய வசனங்கள் வந்தது, வேத வசனங்கள் வந்தது, குர்ஆன் இருக்கிறது. அல்லாஹ் எங்களோட பேசுகிற ஒரே ஒரு மெசேஜ் குர்ஆன். அல்லாஹ் நேரடியாக எங்களோட பேசுகிறான். அப்போ அந்த குர்ஆனை கையில் எடுப்பதற்கு ரமலான் வரணுன்ற அவசியம் இல்லை. அல்லாஹோட உதவியால் தஃப்சீருடைய வகுப்புகள் இங்கு தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. அல்லாஹ் பற்றி படிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எங்களுக்கு திறந்து தந்திருக்கிறான். எப்போ ஒரு மனிதன் குர்ஆனை புறக்கணிப்பானோ அவனுடைய வாழ்க்கை ஒரு நெருக்கடியான வாழ்க்கையாக இருக்கும். அது மட்டுமல்ல, அவன் இந்த உலகத்தில் அல்லாஹ் அவன் மறந்த ஒரு நிலையில் அவன் வாழ்கிறான்.
அப்படி அவன் வாழ்ந்தால் நாளை மறுமையில் அல்லாஹுவால் அவன் மறக்கடிக்கப்பட்டு விடுவான். கால கதாலிக தத்க ஆயாத்துனா, வசனங்கள் வந்தது, நீ மறந்தாய். வகதாலிகல் யௌம துன்சா, நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய். அப்ப அல்லாஹு தாலா நாளை எங்களை அப்படி விட்டுட்டான் என்றால் எங்களுக்கு உதவி செய்யறது யார்? குடும்பம், பிள்ளைகள், யாரும் யாருக்கும் உதவி செய்ய மாட்டார்கள். யாரும் யாருக்கும் எந்த ஒரு உதவியும் செய்ய முடியாது. எல்லோரும் குடும்பம், பிள்ளைகள் எல்லாம் விட்டு ஓடுகின்ற அந்த நாளில் எங்களுக்காக ஷஃபாத்து செய்கிறது குர்ஆன் மட்டும்தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இக்ராவல் குர்ஆன் ஃபஇன்னஹு யஅதி யௌமல் கியாமத்தி ஷஃபிஅல் லிஅஸ்ஹாபி. யார் குர்ஆனோடு வாழ்ந்தார்களோ, குர்ஆனோடு பயணித்தார்களோ, குர்ஆனோடு உள்ளார்ந்த தொடர்பை வைத்தார்களோ அவர்களுக்கு ஷஃபிஆக பரிந்துரைப்பதற்காக அல்லாஹ்வுக்கு முன்னால் வந்து நிற்கும். ஷஃபி அல் அஸ்ஹாபி. சூரா பக்ரா, ஆல் இம்ரான், அந்த மனிதனுக்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். யா அல்லாஹ், இவன் எனக்காக நேரத்தை ஒதுக்கினான், என்னை படித்தான், என்னை ஓதினான் யா அல்லாஹ் என்று எங்களுக்காக பேசக்கூடியது குர்ஆன் மட்டும்தான். எங்களோட குடும்பம், எங்களோட பிள்ளைகள், சொந்தம், பந்தம், உறவுகள் எல்லாம் எங்களை கண்டு விரண்டோடுகின்ற நாளில் எங்களுக்காக பரிந்துரைக்கிற, எங்களுக்காக பேசுகிற, எங்களுக்காக அல்லாஹ்விடம் மன்றாடுகின்ற குர்ஆனுக்காக, அல்லாஹ்வுடைய வார்த்தைக்காக நாம் எவ்வளவு செலவழித்தோம். இந்த உலகத்தில் திருப்திகரமான வாழ்க்கை என்பது அது குர்ஆனோடு வாழ்கின்ற வாழ்க்கையை அல்லாஹு தஆலா சொல்கிறான். குர்ஆன் தான் அடிப்படை. அந்த அடிப்படையில் இருந்து தான் அவன் அல்லாஹுவை அறிந்து அமல்களை சாலிஹானதாக மாற்றுகிறான். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ஒரு நிலை, ஒரு ஈமானிய நிலை வந்துவிட்டால் அவனுடைய வாழ்க்கையில் திருப்திகரமான வாழ்க்கை, அவனுடைய வாழ்க்கை ஏற்படும். அவனுடைய வாழ்க்கை திருப்திகரமானதாக மாறும். இப்போ நாம் புரிந்து கொள்ள வேண்டும், திருப்திகரமான வாழ்க்கை என்பது கஷ்டம், நோய், பிரச்சனை, துன்பம், துயரம் இதெல்லாம் வராத எப்பயுமே சந்தோஷமாக இருக்கிற வாழ்க்கைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. மகிழ்ச்சி வரும், துன்பம் வரும், சோதனை வரும், கஷ்டம் வரும், பிரச்சனை வரும், எல்லாம் வரும். ஆனால் இந்த எல்லாமே அவனோட உள்ளத்துக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது, உள்ளத்துக்கு தாக்கத்தை ஏற்படுத்தாது. ரொம்ப டென்ஷன் ஆகி பிரச்சனைப்பட்டு நொந்து உடஞ்சி போய் உட்கார மாட்டான் மோமின். ஏனண்டா அல்லாஹ் என்ன சொன்னான்? நபியை பார்த்து அல்லாஹ் சொன்னா, குல்லை யுசீபனா இல்லாமா கத்தபல்லாஹு லனா. நபியை சொல்லுங்க, குல்லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா ஹுவ மௌலானா வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன். நபியை சொல்லுங்க, குல் சொல்லுங்க நபியே, லை யுசீபனா இல்லாமா கதபல்லாஹு லனா, அல்லாஹ் எழுதிய ஒன்றை தவிர வேற ஒன்றும் எங்களுக்கு வந்து சேராது. அல்லாஹ் எழுதியது, விதிச்சதை தவிர வேற எதுவுமே எங்களை அணுகாது என்று நபியே சொல்லுங்க என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். இல்லாமா கத்தபல்லாஹு லனா ஹுவ மௌலானா, அல்லாஹ் எங்களுடைய பாதுகாவலன், அல்லாஹ் எங்களுடைய தலைவன், அல்லாஹ் எங்களுடைய காரியங்களை பொறுப்படுத்தி இருக்கிறான் என்றால் நாம் ஏன் கவலைப்படணும்? ஏன் பிரச்சனைப்படணும்? நாம் ஏன் நொந்து கொள்ளணும்? வ அலல்லாஹி ஃபல்யதவக்கலில் முஃமினூன், முஃமின்கள் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைக்கட்டும், நம்பிக்கை வைக்கட்டும், தனது காரியங்களை ஒப்படைக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்போ எல்லாம் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்தில் மன நிம்மதியோடு வாழ்ந்த மனிதர் யாராண்டா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனால் அவர்கள் சாப்பிடாம இருந்தாங்க, எப்படிப்பட்ட கஷ்டங்களை துயர்ந்தாங்க. தன்னுடைய தந்தையை கண்ணால் பார்த்தாங்களா? பார்க்க இல்லை. தன்னுடைய தாய் சிறு பிராயத்தில் இறந்து போகிறாங்க, தன்னுடைய பாட்டன் இறந்து போகிறாங்க. தான் பெற்றெடுத்த பிள்ளைகளில் 7 பேரில் 6 பேரை அவங்க உயிரோடு இருக்கும் பொழுதே அடக்கம் செய்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை தவிர எல்லாரையும் அடக்கம் செய்கிறாங்க. ஒரு மனிதனுக்கு இதை விட பெரிய சோதனை வேற எதுவுமே இருக்காது. தன்னுடைய பிள்ளையை கையில் ஏந்தி கொண்டிருக்கும் பொழுது முத்தமிட்டு கொண்டிருப்பார்கள் இப்ராஹிம். அவர்கள் மரணிக்கின்ற பொழுது, அவருடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளை மரணிக்கின்ற பொழுது தேம்பி தேம்பி அழுகிறார்கள். சஹாபாக்கள் கேட்குறாங்க, சஹாபாக்கள் ஒருவர் அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களை நீங்கள் அழுகிறீங்களா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? நானும் மனிதன் தான். அந்த தோரணையில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறாங்க. அப்போ எனவே ஒரு மனிதனாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய பிள்ளைகள் 6 பேரை கொண்டு வைத்து அடக்கம் செய்கிறாங்க வாழ்நாளில். எப்படிப்பட்ட ஒரு நிலை! ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாகி 6 மாதங்களில் தன்னுடைய அன்பு மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வஃபாத் ஆகிறாங்க. அப்போ ரசூல்லா மரணித்து 6 மாதங்களோடு அவர்களுடைய பிள்ளைகளுடைய மரண செய்தி கேள்விப்படுகிறது. அப்போ எனவே அன்புக்குரிய சகோதரிகளே இதை விட ஆனால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்? வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன். நபியே, உங்களை ஆலமீனுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கிறோம். ஆலமீன்னா சிவல்லா, அல்லாஹ் அல்லாத எதுவெல்லாம் இருக்குமோ எல்லாமே ஆலமீனுக்குள்ள வந்துடும். அப்போ இதுக்கெல்லாம் ரஹ்மத்தா அல்லாஹ் அனுப்புனான். ஆனால் அல்லாஹு தஆலா
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கையை கொடுத்தான், ஆனால் சோதனையை கொடுத்தான். அது அல்லாஹ்வுடைய சுன்னா. அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்ட மாத்திரத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் ஈமான் கொண்டு விட்டோம் என்று அவர்கள் சொன்னால் சோதிக்கப்படாமல் அப்படியே அல்லாஹ் விட்டுருவாண்டு அவர்கள் எண்ணிக்கொள்கிறார்களா? அலிஃப் லாம் மீம் அஹஸிபன் நாஸ், மக்கள் எண்ணிக்கொண்டார்களா? அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், நாங்க ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொன்னா உடனே சோதனையெல்லாம் அல்லாஹ் நீக்கிடுவான். அல்லாஹ் என்ன ஈமான் கொண்டு இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் இவர்களை சோதிக்க கூடாது, இவங்களுக்கு உலகத்துல நல்ல திருப்திகரமான நல்ல இவங்க நினைக்கிற மாதிரி வாழ்க்கை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா செய்வாண்டு இவங்க நினைக்கிறாங்களா? இல்லை. ஈமான் கொண்டாலே சோதனை தான், ஈமான் கொண்டால் சோதனை. ஆனால் இந்த சோதனை என்பது ஒரு மனிதனை அல்லாஹ் விட்டு தூரமாக்குறது இருக்குதே, அதான் மிகப்பெரிய முசீபத். அந்த சோதனை அல்லாஹ்வின் பால் அவனை நெருக்க வைக்கணும், அல்லாஹ்வை நெருங்கி செல்கின்ற உண்டாக இருக்கணும். الذين قال لهم الناس إن الناس قد جمعوا لكم فاخشوهم فزادهم إيمانا وقالوا حسبنا الله ونعم الوكيل. முனாஃபிக்கள் சொன்னாங்க, அல்லதீன கால லஹுமுன் நாஸ் இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும், இதோ அவர்கள் காஃபிர்கள் உங்களுக்கு எதிராக படையெடுத்து திரண்டு வராங்க, நீங்க கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்ன பொழுது அடுத்த நொடி உயிர் இருக்குமா இல்லையா என்ற அந்த கேள்விக்குறியான சந்தர்ப்பத்தில் அவர்கள் உங்களை கொலை செய்ய வருகிறார்கள், இன்ன நாஸ கத் ஜமஉ லக்கும், உங்களுக்காக திரண்டு வருகிறார்கள் என்று சொன்ன பொழுது ஃபக்ஷஹும், அவர்கள் அஞ்சிக் கொள்ளுங்க பயப்படுங்க என்று சொன்ன பொழுது மூமின்களுக்கு சஹாபாக்களுக்கு என்ன நிலை வந்தது? ஃபஸாதஹும் ஈமானா, அது அவர்களுடைய ஈமானை கூட்டியது, அவர்களுடைய ஈமான் கூடியது. அவங்க என்ன சொன்னாங்க? வகாலு ஹஸ்புனல்லாஹு வ நிஅமல் வகீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். இந்த நிலை வந்தா இது அந்த யுத்த காலத்துக்குள்ளும் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை, சோதனைக்குள் ஒரு திருப்திகரமான வாழ்க்கை. ஹஸ்பன் அல்லாஹ், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன். வ நிஅமல் வக்கீல், அவன் எங்களுக்கு சிறந்த பாதுகாவலன். அவனிடத்தில் யார் காரியத்தை ஒப்படைக்கிறாங்களோ அவன் சிறப்பான முறையில் காரியங்களை நடத்தட்டுவான், எங்களை சிறந்த முறையில் அல்லாஹு தஆலா பாதுகாப்பான். காரியங்களை ஒப்படைக்கிறதுல, அதை பொறுப்பு ஒப்படைக்கிறதுல, அதை ஏற்றுக்கொள்வதில் மிக சிறந்தவனாக அல்லாஹு தஆலா இருக்கிறான். அப்போ எனவே எல்லாம் வரும். அல்லாஹு தஆலா இந்த துனியாவை அல்லாஹ் ஒரு சோதனை களமாகத்தான் வைத்திருக்கிறான். இந்த சோதனையில் ஈமான் குறையாம ஈமானை கூட்டிக் கொண்டே போற அளவுக்கு திருப்திகரமான வாழ்க்கை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில மௌத்தை சந்திக்கிற வரை, ஒரு மௌத்தை சந்திக்கிற வரை ஒரு முஃமினுக்கு பூரணமான நிம்மதி கிடையாது, பூரணமான நிம்மதி கிடையாது. இடையில சந்தோஷம் வரும், மகிழ்ச்சி வரும், எல்லாம் வரும். ஆனால் மாறி மாறி வரும். மனசு அல்லாஹ்வை வணங்குவதில், அந்த சோதனையிலும் அல்லாஹ்வை நெருங்குவதில் இன்பத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். ஆனால் பரிபூர்ணமான நிம்மதி எங்கே கிடைக்கும்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. மரணப்படுக்கையில் இருக்கிற நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பக்கத்தில் இருக்கிறாங்க. புகாரில் வரக்கூடிய செய்தி. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கறதுக்கு வராங்க. வார நேரம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய நிலையில் இதுபுறம் எழும்புவாங்களா, எங்களோட நல்லா பேசுவாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறியாக இருக்கிற நேரம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கணவன் என்ற அந்த எண்ணத்தில் அவர்களுடைய சிந்தனை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசணும், எழும்பணும், அது முழுக்க ஒன்று கணவன் என்ற வகையில், இன்னொன்று ரசூலுல்லாஹ் என்ற வகையில். ஒன்று அவருடைய அந்த தலை நிறைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிந்தனை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு வார நேரம் அந்த ஹதீஸ் அறிவிப்பு செய்யும் பொழுது ஃபாத்திமா நடந்து வருவதை பார்த்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்று இருந்தது. அப்போ அவங்களோட எண்ணம் எல்லாம் ரைட். ஃபாத்திமா ரலியல்லாஹு நடந்து வரும்பொழுது எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்று இருந்தது. ஏன்னா இதுப்புறம் அவங்க எழும்புவாங்களா, நடப்பாங்களா, எங்களோட நல்ல முறையில் பேசுவாங்களா என்பதெல்லாம் தெரியாது. அவங்க சொல்றாங்க, வருகின்ற பொழுது ஃபாத்திமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்க வருகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து வருவதை போன்றிருந்தது. உடனே வந்து ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்ராத்துடைய நிலையில அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சொன்னாங்க, வா கர்பாபதா, என்னுடைய தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற கஷ்டமே, என்ன தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பிரச்சனை, அந்த அந்த நேரத்தில் அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு இவ்வளோ வேதனைப்படுறாங்களே, இவ்வளோ அவதிப்படுறாங்களே, என் தந்தைக்கு ஏற்பட்டிருக்கிற
வலியே என்று சொல்கின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸ அலா அபீகி கர்பும் பஅதல் யௌம், மகளே இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? வாழ்க்கைண்டா கஷ்டம்தான், மௌத்தாகிறது தான் மூமினுடைய முதல் நிம்மதி. மௌத்துடைய நேரம்தான் முதல் நிம்மதியை முழுமையாக அனுபவிப்பான். அதான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லைஸ அலா அபீகி கர்புன் பஅதல் யௌம், இந்த நாளுக்கு பிறகு உங்களுடைய தந்தைக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அடக்கம் செஞ்சு போட்டு வார நேரம் கேட்குறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல புகாரில் வரக்கூடிய செய்தி, அடக்கம் செஞ்சு போட்டு வாராங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்குறாங்க, அதாபத் அன்ஃபுசுக்கும் அன் தஹ்து அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துராப், அனஸே ரசூலுல்லாவை மண்ணுக்கு கீழே வச்சு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மண்ணுக்கு கீழே வச்சு அவங்களுக்கு மேலே மண்ணள்ளி போட்டுட்டு வாரதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துன்னு கேட்டாங்க. ரசூலுல்லாவை மண்ணுக்குள்ளே வச்சுட்டு அவங்களுக்கு மேலே மண்ணள்ளி போட்டுட்டு வாரதுக்கு எப்படி உங்களுக்கு மனசு வந்துன்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இதுக்கு ஹதீஸ்துறை அறிஞர்கள் விளக்கம் சொல்லும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அடக்கம் செஞ்சது, அவங்களுக்கு மேலே மண்ணள்ளி போட்டதெல்லாம் இது கூடாதுன்றோ கதிரை மறுத்தோ அவங்க பேச இல்லை, அந்த வலியை வெளிப்படுத்துகிறாங்க. ஒரு மகள் என்ற அடிப்படையில் அந்த பிரிவை தாங்க முடியாமல் அந்த வலியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அன்புக்குரிய சகோதரிகளே, எனவே நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும், பரிபூர்ணமான நிம்மதி என்பது, முழுமையான நிம்மதி என்பது அது மரண தருவாயிலிருந்து தான் ஆரம்பிக்கும். நாம் மரணத்தை பயங்கரமானதாக காட்டி வைத்திருக்கிறோம். உண்மையில் மரணம் என்பது இன்னலில் மௌத்தி சக்ராத் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்கிறான் பாருங்க, உண்மையாக ஈமானோடு அந்த ஈமானில் இஸ்திகாமத்தோடு வாழ்ந்தால் அல்லாஹ் என்ன சொல்றான், இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ். உண்மையிலே ஒரு மனிதனுக்கு கிடைக்கிற திருப்திகரமான ஒரு வாழ்க்கை எப்ப ஆரம்பிக்குது? மௌத்தோட தான் ஆரம்பிக்குதுண்டா அந்த மரண நேரத்தை பத்தி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ், அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி சும்மஸ்தகாமு, அதுல இஸ்திகாமத்தாக இருந்தால், அந்த கொள்கையில் அந்த தௌஹீதில் உறுதியாக மௌத்து வரை இருந்தால் எப்படி அவருடைய மரண தருவாய் அமையும்? அவர் மரணப்படுக்கையில் இருப்பார். அப்போ அந்த நேரத்தில் அவரை சூழ உள்ள மக்கள் எல்லாம் வாப்பா, உம்மா, மகன், மகள், சின்னம்மா, பெரியம்மா, உறவினர்கள், பந்தங்கள், சொந்தங்கள் எல்லாம் வளர்ச்சி வரை இருந்து சூழ இருந்து இவர் மௌத்தா போறாரு, எங்களை விட்டு போறாருன்னு நினைச்சு அழுது கொண்டிருப்பார்கள். அவருடைய உள்ளத்தால் அவங்க கஷ்டப்பட்டு கொண்டிருப்பாங்க. ஆனால் அல்லாஹு தஆலா சொல்றான், இந்த ஈமானில் உறுதியாக மௌத்து வரை இருந்தவர்களுக்கு அவர்கள் மரணப்படுக்கையில் இருப்பார்கள். அவர்கள் வேற ஒரு காட்சியை பார்த்து கொண்டிருப்பாங்க. அது என்ன காட்சி? தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார்கள் அவருடைய மரண தருவாயில் இறங்குவார்கள். இறங்கி அவர்களோடு மலக்குமார்கள் சொல்கிறார்கள், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீங்க பயப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேணாம். மனிதனுக்கு இருக்கிற ரெண்டு பிரச்சனை, ஒன்று பயம், இன்னொன்று கவலை. என்ற முடிவு எப்படி? நான் சொர்க்கம் போவேனா, நரகம் போவேனா, அல்லது நான் மௌத்தா போனா என் குடும்பத்தை பார்க்கறது யாரு? இந்த கவலை தான் அவனுக்கு இருக்கும். அப்ப மரண தருவாயில் அங்கே அவனுக்கு சொல்லப்படும், அல்லா தகாஃபு வலா தஹ்ஸனு, நீ பயப்பட வேணாம், நீங்க பயப்பட வேணாம், நீங்க கவலைப்பட வேண்டாம். இது ரெண்டும் உங்களுக்கு தேவையில்லை. வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன், நீங்க வாக்குறுதி அளிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெற்றுக் கொள்ளுங்கள். வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன் நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ, நாங்க இந்த உலகத்திலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருந்தோம், மறுமையிலும் உங்களுக்கு உதவியாளர்களாக இருப்போம். இப்படி அல்லாஹு தஆலா அழகா அற்புதமா சொல்றான். இப்ப இந்த ஒரு நிலை ஒரு மனிதனுக்கு கிடைக்குமெண்டா இதை போல வெற்றி எதுவுமே கிடையாது. நஹ்னு அவுலியாஉகும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরাহ வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுக்கும். இந்த உலகத்துல நினைச்சதெல்லாம் கிடைக்காது. ஒன்று காசு இருக்கும்,
காசு பணம் இருக்கும், குடும்ப உறவால பிரச்சனை. அதே மாதிரி பிள்ளை இருக்கும், பிள்ளைகளால் பிரச்சனை. அதே மாதிரி பிள்ளை இல்லாதே சிலருக்கு பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு பிள்ளை இருக்கும் ஆனால் நல்ல பிள்ளைகளாக இருக்க மாட்டோம், அது பிரச்சனையாக இருக்கும். சிலருக்கு காசு இருக்கும், அதை எப்படி செலவழிக்கிறதுங்கிற பிரச்சனை. சிலருக்கு காசு இருக்காது, அதனால் வறுமை பிரச்சனை. இந்த உலகத்தில் நினைச்சதையெல்லாம் பெற முடியாது. ஆனால் அல்லாஹ் சொல்கிறான், அங்கே நீங்கள் கண்ணை மூடிட்டீங்கண்டா வலக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும் வலக்கும் ஃபீஹா மா தத்தஊன். நீங்கள் விரும்பியது, உங்களுடைய நஃப்ஸ் எதெல்லாம் ஆசைப்படுகிறதோ, நீங்கள் எதெல்லாம் கேட்பீர்களோ, எதெல்லாம் வேண்டி விரும்பி கேட்கிறீர்களோ எல்லாம் கொடுக்கப்படும். நுஸுலம் மின் கஃபூரிர் ரஹீம். மன்னிக்கக்கூடிய கருணையுள்ள அல்லாஹுடைய விருந்துபசாரம். நுசுல் என்பதற்கு இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி, இமாம் இப்னு ஜரீர் அத்தபரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் சுயூத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள் விளக்கம் சொல்கிற பொழுது ஸியாஃபா மின் அல்லாஹ், இன்ஆம் மின் அல்லாஹ், அல்லாஹுடைய விருந்துபசாரத்தை. ஒரு மனிதன் மரணிச்சால் எங்கு செல்கிறான்? அவன் இந்த உலகத்தில பார்வை இருட்டறைக்குள்ள, கபருக்குள்ள கொண்டு வைக்கப்படுகிறான். இது யார்? காஃபிர்களுக்கு, முஷ்ரிக்குகளுக்கு, முனாஃபிக்குகளுக்கு, பாவிகளுக்கு. ஒரு முஃமின் எவ்வளவு இன்பமாக அல்லாஹுவை சந்திக்க செல்கிறான், அல்லாஹுடைய அந்த சுவர்க்கத்து சுகந்தங்களை, இன்பங்களை அனுபவிக்க செல்கிறான். நம் கனவுமத்தில் அரூஸ், எப்படி ஒரு புது மாப்பிள்ளை உறங்குவதை போல உறங்குன்னு சொல்லப்படும் என்றால், ஒரு புது மாப்பிள்ளை என்பவர் அவர் உறங்கிக் கொண்டே, அதாவது இரவு அப்படியே நீள வேண்டும் என்று நினைப்பார். அந்த அளவு அந்த நாளில் இன்பம் அவருக்கு இருக்கும். அதுபோன்றுதான் ஒரு முஃமினுடைய அந்த கபருடைய வாழ்க்கை. அப்ப எனவே இப்படிப்பட்ட ஒரு நிலைதான் மகிழ்ச்சியான நிலை. இதற்கு என்ன? அதனால சுஃபியான் இப்னு அப்துல்லா ஸகஃபி ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்டாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எனக்கு ஒரு விஷயத்தை நீங்க ஒரு சொல்லித்தாங்க. அந்த விஷயத்தை லா அஸ்அலு அன்ஹு அஹதன் கைரக் பஅதக், ரெண்டு மாதிரி வருது. அதாவது குல்லி ஃபில் இஸ்லாமி கௌலன், இஸ்லாத்தில் எனக்கு ஒரு விஷயத்தை சொல்லித்தாங்க, அந்த விஷயத்தை நான் உங்கள் அல்லாத வேறு யாரிடம் நான் கேட்க முடியாது. அந்த அளவு பெரிய ஒரு செய்தி எனக்கு சொல்லித்தாங்க. எனக்கு நீங்க பிரம்மாண்டமான ஒரு பெரிய செய்தியை சொல்லித்தாங்க, அதை உங்கள் அல்லாத வேற யார்ட்டையும் அதை கேட்க முடியாது. அந்த அளவு பெருமதியான ஒன்றை சொல்லித்தாங்கன்னு சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகீம், அல்லாஹ்வை கொண்டு நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்று சொல்லி அந்த வார்த்தையில் இஸ்திகாமத்தாக மௌத் வரை இருக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், ஏதாவது பிரச்சனை வந்து விட்டால் எங்களுடைய கொள்கை, எங்களுடைய இபாதத்து அப்படியே தூர பறந்து போறதல்ல. பிரச்சனைகள் வர 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 அல்லாஹ் நெருங்கிக்கிட்டே போற நிலை வரணும். பிரச்சனை தாரவன் அல்லாஹ், துன்பங்களை தாரவன் அல்லாஹ் என்று நாங்கள் சொல்றோம். ஆனா உண்மையிலேயே பிரச்சனைகள், துன்பங்கள் எப்படி வருது? நாங்க செய்யறதுனால தான், எங்களுடைய கரங்கள் தேடிக்கொண்டதுதான். அதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. என்ன? ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் அருள் செய்ய நினைக்கிறான், ஆனால் அந்த மனிதன் அல்லாஹ் விட்டு தூரமாகி கொண்டே போறான். அப்ப எனவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அன்புக்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னா சோதிக்கப்படுவோம். ஆனால் அந்த சோதனையில் சில பொழுது கைர் இருக்கும். சோதனையில் அல்லாஹு தஆலா, அதனால அந்த ஷேகுல் இஸ்லாம் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், அல்லாஹுவை மறக்கடிக்க செய்கின்ற நிஅமத்தை விட அல்லாஹ்வின் பால் நெருக்கி வைக்கின்ற ஒரு சோதனை சிறந்ததுன்னு சொல்லுவாங்க. ஒரு சோதனை வரும்பொழுது ஒரு மனிதன் அல்லாஹ்வை நினைச்சு அல்லாஹ்வின் பக்கம் போறானண்டா அதை விட பெரிய நிஅமத் என்ன வேண்டும்? அல்லாஹ்வின் பக்கம் போறதாக இருந்தா, ஒரு மனிதனுக்கு ஒரு நிஅமத் கொடுக்கப்படுது, ஆனா அல்லாஹ் அவன் மறந்து விடுகிறான். ஒரு நிஅமத்து கொடுக்கின்ற பொழுது, அல்லாஹ் நிஅமத்தை கொடுக்கின்ற பொழுது அல்லாஹ் மறந்து விடுகிறான். அல்லாஹ்வை மறக்கடிக்க செய்கின்ற இந்த நிஅமத்தை விட ஒரு சோதனை வரும்பொழுது அல்லாஹ் இடத்துல ஓடி போறானே, அந்த சோதனை பெரியது, சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ்வை நெருங்குவதை விட பெரிய ஒரு நிஅமத்து கிடையாது, பெரிய ஒரு நிஅமத்து கிடையாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்கள், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தினுடைய நியதி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், நீங்க வாழ்க்கையில அல்லாஹ் சொல்றான், உங்களை நாங்க சோதிப்போம். ஆனால் அந்த சோதனையின் பொழுது சரியான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் சீரமைச்சு கொண்டால் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு நன்மாராயம் உண்டாகட்டும். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃப், பயத்தை கொண்டு சோதிப்போம். வலனபுலுவன்னகும் பிஷைஇம் மினல் ஹௌஃபி வல் ஜூஅ, பசியை கொண்டு சோதிப்போம். பயம், நான் மரணிச்சால் என்னுடைய குடும்பத்தை யார் பார்க்கறது? பயம். இன்றைக்கு இருக்கிற மாதிரி என்னுடைய தொழில் பொருளாதாரம் இருக்குமா? நாளைக்கு என்ன நினைச்சு பயம். இந்த பயம் இருக்கக்கூடாது. ஏன்? நீங்க அல்லாஹ் மீது முழுமையாக தவக்குல் வைக்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு ரிஸ்க் தாரவன், ரிஸ்க் என்னுடைய கையில் இல்லை. வமா மின் தாப்பத்தின் ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா,
இந்த உலகத்துல என்னென்ன படைப்பினங்கள் இருக்குதோ, தாப்பா என்னென்ன உயிரினங்கள் இருக்கிறதோ எல்லாத்தினுடைய ரிஸ்க அல்லாஹ் பொறுப்பெடுத்து கொண்டான். அவனிடத்துல இருக்கிறது, அவன் தான் ரிஸ்க கொடுக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹ் ஒருவன் என்று சொல்கின்ற இந்த மனிதன், வலகத் கர்ரம்னா பனி ஆதம் லகத் ஹலக்னல் இன்சான ஃபீ அஹ்ஸனி தக்வீம். சங்கையாக படைக்கப்பட்ட மனிதன், சங்கைப்படுத்தப்பட்ட ஆதமுடைய மகனுக்கு அல்லாஹ் ரிஸ்க் கொடுக்காம விட்டுருவானா? அப்ப எனவே அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைங்க, அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைங்க. லவ் அன்னக்கும் ததவக்கலூன அலல்லாஹி ஹக்க தவக்குலி லரஸகக்கும் கமா யர்ஸுகுத் தய்ர் தக்து ஹிமாஸன் வ தரூஹு பிதானா. உண்மையிலே அல்லாஹ்வின் மீது முழுமையாக யார் தவக்குல் வைக்கிறார்களோ அல்லாஹ் பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்று அல்லாஹ் உணவளிப்பான். அந்த பறவை எப்படி? தக்து ஹிமாஸன், காலையில போகுது, வெளிக்கிழமை போகுது, முயற்சி செய்து, ஆனால் அல்லாஹ்வின் மீது தவக்குலோட போகுது. எங்க போய் எங்க ரிஸ்க் கிடைக்கும் என்று அதுக்கு தெரியாது. பறந்து வெளிக்கிழமை முயற்சி செய்து அல்லாஹ் என்ன செய்யறான்? அதுக்கு திரும்பி வரும்பொழுது வயிறு நிறைந்த நிலையில வருது, போகும்பொழுது வயிறு காலியான நிலையில போகுது, வரும்பொழுது எப்படி வருது? வயிறு நிறைந்த நிலையில், வயிறு அப்படி நிரப்பிய நிலையில வருது. உண்மையா தவக்குல் வச்சா இதை போல நாங்கள் உங்களுக்கு ரிஸ்க் அளிப்போம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அப்ப ரிஸ்க் அல்லாஹ் இடத்துல இருக்குது. அல்லாஹ் எங்களுக்கு ரிஸ்க் தரக்கூடியவன். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى الله فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது தவக்குல் வைப்பார்களோ அல்லாஹ் அவர்களுக்கு போதுமானவன். وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا. யார் அல்லாஹ்வின் மீது முழுமையாக தக்வாவோடு இருக்கிறார்களோ, அல்லாஹ் அஞ்சி வாழ்கிறார்களோ, இறை உணர்வோடு வாழ்கிறார்களோ, يَجْعَل لَّهُ مَخْرَجًا. பிரச்சனைகள், நோய் நொம்பலங்கள், துயரங்கள், இந்த அனைத்திலிருந்து மஹ்ரஜ், ஒரு விடியலை, ஒரு வாசலை அல்லாஹ் திறந்து கொடுப்பான். உண்டல்ல மஹ்ரஜ், உண்டல்ல. நீங்க முயற்சி செய்யணும், அல்லாஹ் தருவான். அல்லாஹ் தருவான நம்பிக்கையோட முயற்சி செஞ்சா ஒரு வழி அல்ல. அல்லாஹ் சொல்றான், இஜஅல்லு மஹ்ரஜா, விடியல்களை துறப்போம். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், அவர் நினையாத புறத்துல நாங்க ரிஸ்க கொடுப்போம் அல்லாஹ் சொல்றான். அப்ப அல்லாஹ் மீது உள்ள தவக்குல், தக்வா, இறை உணர்வு, அந்த நம்பிக்கை கூட 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 அல்லாஹ் ரிஸ்க் அளிப்பான். அன்புக்குரிய சகோதரர்களே, ஆனால் முயற்சியை கைவிடக்கூடாது. ஒரு வழியில் நீங்கள் முயற்சி செய்வீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு 10,000 ரூபா அவசரமாக தேவைப்படுது, 20,000 ரூபா தேவைப்படுதுன்னு நினைப்பீங்க. இப்போ இதுக்காக உழைப்பீங்க. ஆனால் அல்லாஹு தாலா நீங்கள் நினைக்கின்ற ஒன்றை விட பன்மடங்காக அல்லாஹ் தருவான். அது எப்படி தருவான்னு தெரியாது. சில பொழுது நீங்கள் கோடிக்கணக்கில் செலவழிக்க வேண்டிய நோய்களை அல்லாஹு தாலா நீக்கியிருப்பான். ஆனால் அது நமக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வெளியால் தெரிகிற ஒரு 10,000, 1000, 2000 அல்லாஹ் இந்த கண்ணை தந்திருக்கிறான். இதுக்கு ஏதாவது விலை இருக்குதா? அலம் நஜஅல் லஹு ஐனைன், அலம் நஜஅல் லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். இந்த கண்ணை நீங்க அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல் லஹு ஐனைன், அவனுக்கு 2 கண்ணை நாங்க ஆக்க இல்லையா? எப்பயாவது யோசிச்சு பார்த்தோமா? வலிசானன் வஷஃபதைன், நாவ 2 உதடுகளை அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். இதுக்கெல்லாம் விலை தீர்மானிக்க முடியுமா? ஒரு கோடியை கொண்டு வந்து கொட்டுனா நீங்க கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டீங்க. அப்ப இதெல்லாம் அல்லாஹ் தந்த அருள்கள். அப்ப இதை பத்தி நம்ம யோசிக்கணும். அல்லாஹு தாலா எனக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறான், அல்லாஹ் தந்து கொண்டே இருக்கிறான். ஆனா எனக்கு தெரியாது. ஒரு வழியில் அல்ல, நான் முயற்சி செய்தால் வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. வல்லதீன ஜாஹது ஃபீனா, யார் எங்கள் வழியில் முயற்சிப்பார்களோ, லனஹ்தியன்னஹும் சுபுலனா. சபீலண்டா ஒரு பாதை, சுபுல்னா பல பாதைகளை திறந்து கொடுப்போம். இந்த பிரச்சனையை இந்த வழியில போய்த்தான் தீக்கணும்னு நாங்க உலகம் சொல்லும், நாங்க நினைப்போம். ஆனா அல்லாஹ் நினையாத புறத்துல திடீரென்று பார்ப்பார். ஒரு நோயை சொல்லுவாங்க, 2 வருஷம் போகும். அவருடைய பிரார்த்தனையினால் அந்த நோய்கள் நீக்கப்பட்டிருக்கும். இது அல்லாஹோடு உள்ள தொடர்புல கிடைக்கிறது, அல்லாஹோடு உள்ள நம்பிக்கையில கிடைக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த நம்பிக்கையை ஒழுங்கான முறையில் இருந்தால்தான் வாழ்க்கை திருப்திகரமானதாக இருக்கும். அதனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல்லி அம்ரில் முஃமின், அஜபல்லி அம்ரில் முஃமின். மூமினுடைய காரியம், உண்மையான விசுவாசி, உண்மையான தௌஹீத்வாதி, உண்மையாக வாழுகின்ற ஒரு இறை நம்பிக்கையாளனுடைய காரியம் எல்லாம் ஆச்சரியமானதான். ஆச்சரியம்ண்டா உலகத்துக்கு ஆச்சரியம் தான். அவனுக்கு அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துக்கிட்டு போவான், சாதாரணமாக வாழ்ந்துக்கிட்டு போவான். 5 நேரம் தொழுகிறாரு, தஹஜ்ஜுத் தொழுகிறாரு, அல்லாஹ் இடத்துல பிரார்த்தனை செய்கிறாரு, திக்ரோட வாழ்றாரு, தஸ்பீஹோட வாழ்றாரு, இறை சிந்தனையோட வாழ்றாரு, குர்ஆனோட வாழ்றாரு. நினைச்ச நேரத்தில் அவர் அல்லாஹ் வணங்கி கொண்டு இபாதத் செஞ்சு கொண்டு மக்களுக்கு உதவி செஞ்சு கொண்டு சிரிச்ச முகத்தோட டென்ஷன் இல்லாமல் அப்படியே ஒரு சுமூகமாக வாழ்கிறார். எப்படி இது நடக்குது? நான் காலையில் 3 மணிக்கு போகிறேன், சுபுகம் இல்லை, திரும்பி வரும்போது 10 மணி, ஆனால் கையில் காசு கொண்டு வர மன நிம்மதி இல்லையே என்று சொல்கிறார்களே, அது எப்படி? காசால்
மன நிம்மதியை பெற முடியுமா? நாம் காணுகின்ற காசால, சொத்துக்களால, காணியால, நிலத்தால முடியாது. அல்லாஹ் சொல்றான்டா, இதெல்லாம் உங்களை எப்படியே பராக்காக்கிட்டு போமெண்டா நீங்க போதுமென்று ஒரு எண்ணம் வராது. அல்ஹாகுமுத் தகாசுர் ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர். இது அல்லாஹ்வுடைய வார்த்தை. தகாசுர் வேணும் வேணும் வேணும்னு நினைச்சா நீங்க தேடிக்கிட்டே போவீங்க. 2 கோடி போதுமாண்டா போதாது, இன்னும் வேணும், முன்னும் வேணும், இன்னும் வேணும். எது வரைக்கு? ஹத்தா ஸுர்துமுல் மகாபிர், மண்ணறைகளை சந்திக்கும் வரை தேடிக்கொண்டே போவீர்கள். அதனால தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லைஸல் கினா அன் கஸரத்தில் அர்து வ இன்னமல் கினா கினன் நஃப்ஸ். சொத்து செல்வங்கள் பொருளாதாரத்தை சேர்க்கிறது அல்ல செல்வந்த நிலை. போதும் என்ற மனசு இருந்தால் அதுதான் செல்வந்த நிலை. போதும் என்ற மனசு இருக்குதா, இந்த நிலை வந்துட்டால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாரு. இருக்குதுதான், எனக்கு தேவைதான், ஆனா அவர் கொடுப்பார், அதுல நிம்மதி இருக்கும். பணத்தாலே நிம்மதியை பெற்றுக்கொள்வார். எப்படி பெற்றுக்கொள்வார்? காசால நிம்மதியை வாங்கலுமா? காசால நிம்மதியை வாங்கலுமா? சொல்லுங்க, வாங்கலுமா இல்லாதா? காசு பணத்தால் நிம்மதியை வாங்கலாமா? வாங்கலாம். காசு பணத்தால நிம்மதியை வாங்கலாம். நமக்கு செலவழிச்சு வீணா செலவழிச்சா தான் காசு பணத்தால் நிம்மதியை வாங்கலாம். இன்னொரு ஆள் கொடுத்து பாருங்க. அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் சொர்க்கவாதி, காசு பணத்தை அள்ளி கொடுத்தார், சொர்க்கவாதி. அந்த சொர்க்கத்தை அந்த காசு பெற்றுத்தருன்னா அதை விட நிம்மதி வேற என்ன வேணும்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் செல்வந்தராக இருந்தால் அதனால தவண்டு சொர்க்கத்துக்கு போவார். இட்டுக்கட்டப்பட்ட செய்தி, ஆதாரம் இல்லாத செய்தி. அப்ப எனவே கொடுத்தார்கள் சஹாபாக்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் அள்ளி கொடுத்து. எனக்கு தேவை இருக்குது. வயுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஹஸாஸா. அவர்களுக்கு தேவை இருந்த பொழுதும் தங்களுடைய தேவையை விட பிற சகோதரருடைய தேவைக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்கள் பணத்தை, பொருளாதாரத்தை செலவழித்தார்களே, அவர்கள் வெற்றியாளர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான். இவர்களை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு சந்தோஷப்படுகிறான். அல்லாஹ் சந்தோஷப்படுறான் இவருடைய பொருளாதாரத்தை பார்த்தானே. அவன் கொடுத்தாங்களா இல்லையா? அதனால தான் அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு, அபு தல்ஹா அல்ல, அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுடைய அழகான செய்தி. ஒரு சஹாபி அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் ஒரு சஹாபி வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் என்னுடைய வீட்டு சுவரை கட்டணும். அந்த சுவரை கட்டுகின்ற பொழுது அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய மனிதருடைய மரம், ஈச்சம்பழ மரம் வந்து இங்கெல்லாம் சாஞ்சிருக்கு. அந்த மரம் எனக்கு தேவைப்படுது, அதை வாங்கித்தாங்க யார சொல்லலான்னு கேட்கிறார். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பக்கத்து வீட்டுக்கார மனிதரை கூப்பிட்டு சொன்னார், இந்த மரத்தை நீங்கள் இந்த சஹாபி கொடுத்துருங்க, இந்த பக்கத்து வீட்டுக்காராளுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்கிறாரு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அந்த மனிதர் முடியாது என்று மறுத்துட்டார். ஹதீஸ் அறிஞர்கள் சொல்லும் பொழுது அல்லாஹ்வுடைய தூதருடைய வார்த்தையை நேரடியாக மறுக்கிறவர் முஸ்லீமாக இருக்க வாய்ப்பில்லை, முனாஃபிக் என்று சொல்லுவாங்க. அப்போ அவர் மறுத்துட்டார், முடியாதுன்ட்டார். அப்போ இந்த செய்தியை கேட்டுட்டு இருந்த அபு தஹ்தாஹ் ரலியல்லாஹு அன்ஹு வந்து அந்த செய்தியை கேள்விப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, நான் வந்து இந்த மரத்தை வாங்கி கொடுக்குறேன், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்குமா என்று கேட்குறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்தில் ஒரு மரம் கிடைக்கும். அப்போ ஓடி போய் சொன்னார் அந்த மனிதரிடத்துல, நான் ஒரு மரம், வேற ஒரு மரம் தரேன், நீங்கள் இந்த மரத்தை எனக்கு தாங்க. யார்? அந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, இந்த மரத்தை நீங்கள் எனக்கு தாங்க, நான் வேற ஒரு மரத்தை உங்களுக்கு தாரேன் வேற ஒரு இடத்துல அப்படின்னு. அவர் முடியாதுன்ட்டார். அப்போ என்னிடத்துல ஒரு தோட்டம் இருக்கிறது, பெரிய தோட்டம் இருக்குது, அந்த தோட்டத்தை முழுக்க தாரேன், நீங்கள் இந்த ஒரு மரத்தை தாங்க, ஏன்னா சொர்க்கத்தில் ஒரு மரம் வேணும், அதுக்காக வேண்டி தான். அப்போ அவர் சொன்னார், ஒரு தோட்டத்தை தாரதாக இருந்தால் நான் இந்த மரத்தை தாரேன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறார். இப்போ இதை எடுத்துக்கொண்டு வாரார், எடுத்துக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து கொடுக்குறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபு தஹ்தா ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்கள் இருக்கிற அந்த சபையில, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah, கம் மின் இத்கின் ரதாஹின் லி அபி தஹ்தா ஃபில் ஜன்னah قالها مرارا. சொர்க்கத்தில் அபு தஹ்தாவிற்காக எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது. சொர்க்கத்தில் அபு தஹ்தாவிற்காக எத்தனையோ ஈச்சமர கிளைகள் காத்து கொண்டிருக்கிறது என்று பலமுறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ ஒரு அமல், அவரோட பொருளாதாரத்தை அல்லாஹுக்காக கொடுக்கிறார், தேவையில்லாம இல்லை, தேவைதான், அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக தேவை, ஆனால் கொடுக்கிறார்கள், அதில் நிம்மதியை காணுகிறார்கள், கொடுப்பதில் நிம்மதியை பெற்றுக் கொண்டார்கள். தோட்டத்துக்கு ஓடி வந்து சொன்னாங்க, யா உம்ம தஹ்தா உக்ருஜி மினல் ஹாயித். உம்மு தஹ்தா மனைவி, தோட்டத்தை விட்டு வெளியேறுங்க, ஏனென்றால் ஃபஇன்னி பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்திலே அல்லாஹு தஆலா ஒரு மரம் தர வேண்டும் என்பதற்காக இந்த தோட்டத்தை நான் அல்லாஹுக்கு வியாபாரம் செய்து விட்டேன். அதனால தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னல்லாஹ அஷ்தரா மினல் முஃமினீன அன்ஃபுஸஹும் வ அம்வாலஹும் பிஅன்ன லஹுமுல் ஜன்னah. அல்லாஹ் அவர்களுடைய ஆன்மாவையும் பொருளாதாரத்தையும் விலை கொடுத்து வாங்கி விட்டான். இது ஒரு வியாபார ஒப்பந்தம், அல்லாஹ் தானே சொல்றான். அப்ப எனவே நான் பிஅது லில்லாஹி லினக்லத்தின் ஃபில் ஜன்னah, சுவர்க்கத்தில் ஒரு மரம் வேண்டும் என்பதற்காக
நான் அல்லாஹுக்காக இதை விற்று விட்டேன் என்று சொல்கிறார்கள். அப்ப மனைவி கேட்டுக்கொண்டிருந்தாங்க. ஏன் அவங்களுக்கு தெரியும் எதுல நிம்மதி இருக்கு, எதுல திருப்திகரமான வாழ்க்கை எதுல பெற முடியும். அப்பொழுது சொன்னார்கள் மனைவி கணவனை பார்த்து, அப்படியா ரபிஹல் பைஉ யா அபத்தஹ்தாஹ், நீங்க செஞ்ச வியாபாரம் லாபகரமான வியாபாரம், நீங்க செஞ்ச வியாபாரத்தில் நீங்க வெற்றி அடைந்து விட்டீர்கள், லாபகரமான வியாபாரம் செய்து விட்டு வந்திருக்கிறீர்கள் என்று சொல்கிறார்கள். அப்ப கணவனுடைய ஈமான் மனைவியுடைய ஈமான் இந்த ரெண்டும் சேர்ந்துதான் ஒரு நிம்மதியான வாழ்க்கை. இந்த தோட்டத்தை கொடுத்து போட்டு நாங்க எங்க போறது என்ற கேள்வி அல்ல. தோட்டத்தை கொடுத்தது நாம் அல்லாஹுக்காக, சொர்க்கத்திலே ஒரு மரம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக என்றால் அதுதான் நிம்மதியானது, அதுதான் திருப்திகரமானது, அதுதான் ஹயாத்துன் தய்யிபா என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த செய்தி அஹ்மதில் வருகிறது, இப்னு ஹிப்பான்ல வருகிறது, ஹாக்கிம்ல வருகிறது, பிஸ்னாதின் ஸஹீஹ், ஆதாரபூர்வமான ஒரு செய்தி. அன்புக்குரிய சகோதரர்களே, தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப அல்லாஹு தாலா அங்க சொல்றான், பயத்தால நாங்க சோதிப்போம். வலனபுலுவன்னக்கும் பிஷைஇன் மினல் ஹௌஃப் வல் ஜூ, பசியால சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வால், பொருளாதாரத்தை குறைச்சி நாங்க சோதிப்போம். வல் அன்ஃபுஸ், உயிர் சேதத்தால சோதிப்போம். வஸ்ஸமராத், விளைச்சல்கள் பழங்களை குறைச்சி சோதிப்போம். இப்படி எல்லாம் வாழ்க்கையில வரும். இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஆனால் அங்கே பொறுமை இருக்க வேண்டும். வபஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுங்க. அப்ப நன்மாராயம் சொல்லுங்க, இந்த கூலி கிடைக்கும், இந்த கூலி என்று வரையறுத்து சொல்லப்படவில்லை. நன்மாராயம் சொல்லுங்கள்டா அது என்ன நன்மாராயம்? சொர்க்கம், அல்லாஹ்வுடைய பொருத்தம், பல விஷயங்கள் உள்ளடக்கப்பட்டதாக நன்மைகள் வரையறுக்கப்படாத ஒரு இபாதத்தான் இந்த சபர். இந்த எல்லா நிலைகளும் சபரினால் ஒரு மனிதன், பொறுமையினால் ஒரு மனிதன் அல்லாஹ்வை நெருங்குவான், அல்லாஹ்விடத்தில் அவனுடைய உதவியை பெற்றுக்கொள்வான். அல்லாஹ் என்ன சொல்றான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். ஈமான் கொண்டவர்களே, ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாஹ், முதலாவது சபரை கொண்டு உதவி தேடுங்க. ரெண்டாவது தொழுகை. ஏனண்டா தொழுகிறதுக்கும் சபர் வேணும். சபர் அடிப்படை. இமாம் இப்னு கையில் ஜௌசியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தனது உத்தத்து ஸாபிரீன் வ தஹீரத்து ஷாக்கிரின் என்ற நூலில் பொறுமையை மூண்டா பிரிப்பார்கள். ஒன்று, நன்மையை செய்யறதுக்கு ஹப்சுன் நஃப்ஸ், மனசை கட்டுப்படுத்தி வைக்கிறது, அது பொறுமை. அது முதலாவது பொறுமை. நன்மை செய்யறதுக்கு பொறுமை வேண்டும். 5 நேரம் தொழுகிறதுக்கு, கரெக்டாக வந்து தொழுகிறதுக்கு, உள்ளத்தோட போராடி வந்து நின்று தொழுகிறதுக்கு பொறுமை வேண்டும். அதே மாதிரி பாவத்தில் இருந்து விடுபடுறதுக்கு பொறுமை வேண்டும். மூன்றாவது தான் வாழ்க்கையில் ஏற்படுற துன்பங்கள் துயரங்களை தாங்கி சகிச்சு அல்லாஹ்வோட அதபாக நடந்து கொள்கின்ற, அல்லாஹ்வை நெருங்குகிற ஒரு நிலைக்கு சபர் தேவைப்படும். அதான் சபர். அப்ப எனவே இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், வபஷிரிஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களுக்கு நன்மாராயம் கூறுங்க. எனவே இந்த பொறுமையை கொண்டு நீங்க உதவி தேடுங்க. அதுக்கப்புறம் அல்லாஹ் ஸலாவை சொல்றான். எவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான அமல்! கலிமா சொல்லிவிட்டால், ஈமான் கொண்டு விட்டால் தொழுகை. அப்ப இந்த தொழுகை தொழுவதற்கு கூட சபர் தேவைப்படுகிறது. எனவே சபரை கொண்டு நீங்க உதவி தேடுங்க. யா அல்லாஹ், குடும்பத்தில் பிரச்சனை, எனக்கு நோய், என் உம்மா வாப்பா, என்னுடைய குடும்பங்களை, என்னுடைய பிள்ளைகள் இழந்திருக்கிறேன், மனைவி மக்களை இழந்திருக்கிறேன். நான் என்னுடைய உள்ளத்தை வெளிப்படையில் பார்க்கிற ஒவ்வொரு மனிதனும் சிரிச்சு கொண்டு புன்னகையோடு நகர்ந்து விடுவார்கள். ஒவ்வொரு மனிதனை நீங்கள் கூப்பிட்டு தனித்தனியாக பேசுனீங்கன்னா நீங்களே கண்ணீர் ஒடிப்பீர்கள். ஏன்னா அவ்வளோ பிரச்சனைகளோடு தான் மனிதன் இருப்பான். பிரச்சனை இல்லாத மனிதன் யாருமே இல்லை. அப்படி உள்ளம் சிலருடைய கண்ணை தவிர வேற எல்லாமே அழுது கொண்டு தான் இருக்கும். ஆனால் வெளிப்படுத்த மாட்டாங்க. ஏன்? என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என்னுடைய மாணவர்கள் நல்லா இருக்கணும். அன்புக்குரிய சகோதரர்களே, இப்படி பொறுமையோடு இருக்கிற பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்வான் என்று சொல்லல. உதவி தேடுங்க. தேடினால் அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், உதவி செய்வேன்னு சொல்லல. அல்லாஹ் உங்களோடு இருப்பான், பொறுமையாளர்களோடு இருப்பான், பொறுமையாளர்களோடு அல்லாஹ் இருப்பான். அப்ப நம்ம இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் எங்களோடு இருந்தால், அல்லாஹ் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால், அந்த அல்லாஹு ரப்புல் ஆலமீன் எங்களோடு இருந்து எங்களுக்கு உதவி செய்து கொண்டிருந்தால் வேற என்ன கவலை, வேற என்ன பிரச்சனை, வேற என்ன, எதை நினைச்சு நாங்கள் வருத்தப்படணும்? என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான். அதான் நபிமார்கள் சொன்னார்கள், இன்ன மஅய ரப்பி ஸயஹ்தீன், என்ற ரப்பு என்னோடு இருக்கிறான், அவன் எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டுவான். அப்ப எனவே இந்த ஒரு நிலை எங்களிடத்தில் வர வேண்டும். அதுல தான் மகிழ்ச்சி இருக்கிறது, அதுல தான் நிம்மதி இருக்கிறது. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியமானதுதான். வெளியில பார்க்கிறவங்களுக்கு என்ன வேறு இவ்வளவு பிரச்சனை சொன்னாங்க, அஜபல் அம்ரில் மூமின், மூமினுடைய காரியம் ஆச்சரியத்துக்குரியது. அப்ப நாங்க வாழ்ற வாழ்க்கை நீங்க பாருங்க, இவங்க எப்படி முஸ்லீம்கள் இப்படி இருக்கிறாங்க, உண்மையான ஈமான் உள்ளவங்களை பார்த்தா அப்படிதான். பிற மதத்தவர்கள் பார்த்துட்டு இவங்க எப்படி இப்படி வாழ்றாங்க,
எப்போ 5 நேரம் கரெக்டாக தொழுகிறாங்க, தொழக்கூடியவர்கள் 5 நேரம் கரெக்டாக தொழுகிறாங்க, ஆனால் நல்ல நிம்மதியாக வாழ்கிறாங்க. நாங்கள் தேடுறோம், கார் இருக்குது, பங்களா இருக்குது, வாகனம் இருக்குது, ஒன்றுமே எங்களால் ஒரு ஆச்சரியமாக பார்ப்பாங்க. ரசூல் அல்லாஹ் சொன்னாங்க, மூமினுடைய காரியம் ஆச்சரியமானது. அது எப்படி? இன் அசாபத்து சர்ரா ஷக்கர ஃபகான கைரல்லஹு வ இன் அசாபத்து தர்ரா ஸபர ஃபகான கைரல்லஹு வலைஸ ذلك லிஅஹதின் இல்லா லில் முஃமின். ஏதாவது சந்தோஷம் மகிழ்ச்சி ஏற்பட்டா நான் தான் செஞ்சது, என்னால தான் முடியும், நான் தான் சாதிச்சேன்னு கொளற தூக்க மாட்டாங்க. ஏதாவது சந்தோஷம் ஏற்பட்டா அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. பெரிய எப்படி நெஞ்ச நிமித்திக்க மாட்டாங்க. சந்தோஷம் வந்தா சுஜூதுக்கு போயிடுவாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க, தலையை பணிய வச்சிருவாங்க, அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துவாங்க. ஏதாவது சந்தோஷம் வந்தால் நன்றி செலுத்துவார்கள். வைன் அசாபத்து லர்ரா, ஏதாவது கஷ்டம், நோய், நொம்பலம் ஏதாவது அப்படி ஏற்படுகின்ற பொழுது சபர, பொறுமை செய்வார்கள். சொல்லிப்போட ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, வலைஸ ذلك லிஅஹதின் இல்லா லில் முஃமின். இது முஃமினை தவிர வேற யாருக்கும் இது சாத்தியமாகாது என்று சொன்னார்கள். இதுதான் திருப்திகரமான வாழ்க்கை. அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக, திருப்திகரமானதாக அமைய வேண்டும் என்றால் அவனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் அவன் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் முதலாவதாக. அதே மாதிரி அல்லாஹுக்கு அவனுடைய அருட்கொடைகளை நினைச்சு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று அல்லாஹுடைய அவனோடு நடந்து கொள்கின்ற முறையில் நமக்கு ஏற்படுகின்ற கஷ்டங்கள், பிரச்சனைகளின் பொழுது சபர், பொறுமை செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும், என்ன இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் எல்லாமே தவக்குல், முழுமையான நம்பிக்கை, முழுமையாக காரியங்களை ஒப்படைப்பது அது அல்லாஹ்விடம் இருக்க வேண்டும். அதே போன்று தக்வா என்ற இறை உணர்வு இருக்க வேண்டும். அதே போன்று எங்களுடைய பாவங்களை போக்குகின்ற, ஏனென்றால் உள்ளத்துக்கு தான் நிம்மதி. அதனால தான் அப்துல்லாஹ் இப்னு முபாரக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், மஆசி பாவங்கள் இருக்கிறதே துமீத்துல் குலூப், இதயங்களை மரணிக்க செய்துவிடும். அப்போ எனவே இதயங்கள் மரணிச்சால் அங்க நிம்மதி இருக்காது. செத்துப்போன, மரணித்து போன இதயங்கள் அதில் நிம்மதி இருக்காது. எனவே பாவங்கள் இருந்து விடுபடணும். தௌபாவை நோக்கி, இஸ்திக்ஃபாரை நோக்கி வந்தா வாழ்க்கை செழிப்பாகும். அல்லாஹ் சொல்றான், நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்லைன்னா பாவம் செய்யுங்கன்ற அர்த்தம் அல்ல. நாம் திருந்த வேண்டும் என்று நினைத்தால் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்ற கேள்வியை போடாதீங்க. அல்லாஹ் சொல்றான், குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ் இன்னல்லாஹ யக்ஃபிருذ ذுனூப ஜமீஆ இன்னஹு ஹுவல் கஃபூருர் ரஹீம். குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம், தங்கள் மீது அளவு கடந்து அநியாயம் செய்த என்னுடைய அடியார்களே. அல்லாஹ் எப்படி அழைக்கிறான் பாருங்க. குல் யா இபாதியல்லதீன அஸ்ரஃபூ அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னதூ மிர் ரஹ்மத்தில்லாஹ். நான் இவ்வளோ நாள் தொலை இல்லை, இபாதத்தில் பொடுபோக்காக இருந்துட்டேன், ஹலால் ஹராம் பேணுதல் இல்லாமல் வாழ்ந்துட்டேன்டா அல்லாஹ் இடத்துல தௌபா செஞ்சு மீண்டு போங்க. தௌபாவுடைய பாதை என்பது அது மகிழ்ச்சிகரமானது, திருப்திகரமானது. தௌபா செய்து நாம் ஏந்திய கைகளில், நாம் வடிக்கிற கண்ணீர் துளிகளில் நிம்மதி இருக்கிறது. மனசினுடைய சுமைகள் பஞ்சு பஞ்சாக பறக்கும் அந்த கண்ணீர் துளிகளினால். அல்லாஹ்வின் பக்கம் வந்து யா அல்லாஹ் என்ன மன்னிச்சிரு யா அல்லாஹ்னு கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வின் பக்கம் வர, எவ்வளவு பாவம் செஞ்சாலும் பரவாயில்லை, லா தக்னது மிர் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அருளிலிருந்து நீங்க நிராசை அடைஞ்சிடாதீங்க. நிராசை என்பது அல்லாஹ் என்ன மன்னிப்பானா, இதுக்கு போற இது சாத்தியமா, நிராசை என்பது அது குஃபார்களுடைய பண்பு. இன்னஹு லா யயஸு மிர் ரௌஹில்லாஹி இல்லல் கௌமுல் காஃபிரூன், காஃபிர்கள் தான் அல்லாஹ்வுடைய அருளில் இருந்து நிராசை அடைவார்கள். எனவே நிராசை அடையாதீங்க. இன்னல்லாஹ யக்ஃபிரு ذுனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் அல்லாஹு தஆலா மன்னிப்பவன், அவன் கஃபூர் மன்னிக்க கூடியவன், அல்லாஹ் இரக்கமுடையவன். அப்படி நீங்க தௌபாவை அந்த பாதையில பயணிக்கிற பொழுது அல்லாஹ் மகிழ்ச்சிகரமான, உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அல்லாஹ் போடுறான். அதனால தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தனது சமூகத்துக்கு சொன்னது அல்லாஹ் சொல்றான், ஃபகுல்து அஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா வயும்திதுக்கும் பிஅம்வாலின் வபனீன் வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின் வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா. ஃபகுல்து, நான் சொன்னேன், இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், உங்களோட ரப்பின் பால் நீங்க இஸ்திக்ஃபார் செய்து மீண்டு செல்லுங்கள். இன்னஹு கான கஃபாரா, அவன் உங்கள் பாவங்கள் அனைத்தையும் மன்னிக்கக்கூடிய கஃபாராக, மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, வானங்களில் இருந்து அவன் மழையை பொழிப்பான். எதனால? இஸ்திக்ஃபார் செஞ்சா வானத்திலிருந்து மழை பொழியும் அல்லாஹ் சொல்றான்.
வயும்திதுக்கும் பி அம்வாலி வபனீன், பொருளாதாரத்தில் அல்லாஹ் வசதி வாய்ப்பை ஏற்படுத்துவான். பிள்ளை பாக்கியம் இல்லையா, இஸ்திக்ஃபார் செய்யுங்க, பிள்ளை பாக்கியத்தை அல்லாஹ் தருவான். வயஜஅல் லக்கும் ஜன்னாத், அவன் தோட்டம் துறவுகளை அல்லாஹ் உருவாக்குவான். வயஜஅல் லக்கும் அன்ஹாரா, பட்டு போன காய்ந்து போன தோட்டங்களை அல்லாஹ் தஆலா உயிர்ப்பிப்பது போன்று அதை வறண்டு போன பூமியை ஆறுகளை அல்லாஹ் பெருக்கெடுத்து ஓடச் செய்வான். இஸ்திக்ஃபாரால இந்த உலகமே அல்லாஹ் இயக்குகிறான். இந்த மரமும் இலையும் செடியும் கொடியுமே இந்த இஸ்திக்ஃபாரால வளம் பெறச் செய்கிறது என்று சொன்னால், நாங்கள் செய்கிற இஸ்திக்ஃபாரால எங்களோட இதயம் எவ்வளோ புத்துணர்ச்சி பெறும், எவ்வளோ மகிழ்ச்சியாக மாறும் நாங்கள் செய்கிற இஸ்திக்ஃபாரால. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, நாம் எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வை நோக்கி செல்கிற பாதையில் தான் நிம்மதி இருக்கிறது, அதில் தான் திருப்தியான வாழ்க்கை இருக்கிறது. எனவே நாம் சொன்ன இந்த விஷயங்கள் எடுத்து எங்களோட வாழ்க்கையில் அன்றாடம் இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு செல்லு. தௌபா என்பது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் நாம் பயணிக்க வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் தந்திருக்கிற சந்தர்ப்பங்கள் அடுத்த நொடி நமக்கு உறுதியானது கிடையாது, அடுத்த நிமிடம் உறுதியானது கிடையாது. மௌத் மிக நெருக்கமாக இருக்கிறது. மௌத்தை நோக்கி நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். அடுத்த நொடி என்ன நடக்கும் என்பது தெரியாது. எனவே நாம் வாழுகின்ற வாழ்க்கையில் ஒரு முடிவோடு நான் அடுத்த நொடி மரணித்தால் நான் சொர்க்கவாதியாக இருக்க வேண்டும். அந்த நிலையில் நாம் பயணிக்க வேண்டும். யாரா சொல்ல முடியுமா அடுத்த நொடியில நான் மரணித்த சொர்க்கவாதி என்று சொல்ல முடியாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி ஒரு நிலையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றா, கடைசி நாங்கள் மௌத்தாகிற நேரத்தில் எங்களுடைய வாழ்க்கை ஒரு பாவியுடைய வாழ்க்கையாக இருந்தால் என்ன நிலை? நான் தொழுகிறேன், ஆனால் வட்டியோட தொடர்பு, இபாதத் செய்கிறேன், ஹராமான பார்வைகள் ஹராமான விடயங்கள் ஈடுபடுகிறேன் என்றால் எங்களுடைய நிலையில் நான் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சரியான நிலையை நான் கொண்டு வரையில்லை, ஈமானுடைய வாழ்க்கையை கொண்டு வரையில்லை. எனவே இந்த ஈமானுடைய வாழ்க்கையில், பக்குவமான வாழ்க்கையில், அல்லாஹ் மீது கொண்ட நம்பிக்கையில் இஸ்திகாமத்தாக இருப்பதில் தான் வாழ்க்கையில் திருப்தியும் நிம்மதியும் இருக்கிறது. அப்படிப்பட்ட வாழ்க்கையை தான் சஹாபாக்கள் தெரிவு செய்தார்கள். யுத்த காலத்தில் மரணிக்கிறாங்க, கொல்லப்படுறாங்க, 80-100 காயங்கள் மேனியில சிரித்த வண்ணம் ஷஹாதத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அதே மாதிரி தான் இமாம்கள் தாபீன்கள் எடுத்துக்கொண்டால் அவர்களுடைய வாழ்க்கை நிம்மதியான மரணம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, எப்படி ஒரு மனிதன் வாழுகிறானோ, எந்த நிலையில எதை அதிகமாக செய்கிறானோ அதே நிலையில தான் பெரும்பாலும் அவன் மரணிப்பான். எப்படி மரணிக்கிறானோ அப்படித்தான் எழுப்பாட்டப்படுவான். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கையை பரிசீலனை செய்து எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய வேண்டிய இபாதத்துகளை அதிகப்படுத்தி அழகுபடுத்தி நாங்கள் செய்கிற பாவங்களை விட்டு தௌபாவுடைய பாதையில் பயணித்தால் அல்லாஹு தஆலா சொல்கின்ற அந்த ஹயாத்துன் தய்யிபா, திருப்திகரமான மகிழ்ச்சியான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹு தஆலா நம்ம எல்லோருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.